அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒரு சிலர் மந்தமாக, சோம்பல்தனமாக, சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பதை போல வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் என்னை இது போல படைச்சிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? முயற்சி என்பது அவர்களுக்கு தெரியாது. அதனால பழியை யார் மேல போட்டுறது? கடவுள் மேல போட்டுறது. இவர்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் இருக்கின்ற அதி அற்புதமான சக்தியை, ஆற்றலை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் ஏதோ ஆற்றில் அடித்து செல்லப்படுகின்ற சருகு போல அவர்களும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது மகா சக்தின்னு சொல்லலாம். அதனால் சாதிக்க முடியாத விஷயங்களே உலகில் இல்லை. பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், பெரிய வெற்றியாளர்கள், பெரிய சாதனையாளர்கள், தொழிலிலே பெரும் வெற்றி பெற்றவர்கள், பெரிய கவிஞர்கள், இவர்களெல்லாம் பார்த்தோம்னா இவர்கள் மட்டும் எப்படி இதில் வெற்றி பெறுகிறார்கள்? அந்த தொழில் செய்யறவன் அந்த ஊர்ல 10 பேர் 20 பேர் இருப்பான். ஆனா ஒருவன் மட்டும் அந்த தொழிலில் மிக மிக ஆற்றலோடு இருப்பான், மிக வளர்ச்சி பெற்றிருப்பான். ஒரு டாக்டரு ஒரு 100 டாக்டர் இருப்பாங்க. ஆனா ஒரு டாக்டரிடம் மட்டும் மக்கள் அதிகமாக போவாங்க. ஏன்? அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு, அவருடைய திறமைன்னு சொல்றீங்களா? கிடையாது. அவர்கிட்ட மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற ஏதோ ஒரு சக்தி, ஒரு காந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் மக்கள் அவரை நோக்கி செல்கிறார்கள். உலகினுடைய வெற்றியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு மாபெரும் சக்தியானது, காந்த சக்தியானது இருக்குது. இந்த காந்த சக்தி தான் என்னன்னு பார்த்தோம்னா மனம். அந்த மனம் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஆனா அந்த மனதில் உருவாக்குகின்ற அந்த சக்தியானது உங்ககிட்ட அப்படியே நிலைத்து இருப்பதில்லை, தேங்கி இருப்பதில்லை. அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா பல ஆயிரம் எண்ணங்களை உருவாக்குகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட எண்ணங்கள் உருவாக்குறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எண்ணுகிறீர்களோ, சிந்திக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மனம் என்ற மக சக்தியானது சிறு சிறிதாக குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப அது என்ன ஆகுது? மனம் பலவீனமாக மாறிவிடுகிறது. இதனால உங்களால் என்ன பண்ண முடியலன்னா எதையுமே உங்களால் கவர்ந்து இழுக்க முடியவில்லை. எதிலும் உங்களால் தொடர்ந்து பயணம் செய்ய முடிவதில்லை. ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த குறிக்கோளோட லட்சியத்தோடு அதே பாதையில் நீங்கள் முன்னேறி போவதில்லை. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பல பேர் அந்த துறைகளில் தோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு தொடர்ந்து முன்னேறுகின்ற அந்த ஆர்வமோ முயற்சியோ பயிற்சிகளோ இருப்பதில்லை. ஏன்னா அவர்களுடைய மனம் பலவீனமாகி விடுகிறது. அதனால அவர்களால் அதில் ஒரே அடியாக பயணம் செய்ய முடியல. இந்த மனம் பலவீனமாவதை அதிகமாக எண்ணுகின்ற போது அதனுடைய சக்தியானது குறைய 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 மனம் ஒரு பலவீனமாக எதற்கும் செயல்படாத தடுக்குது. அப்ப என்ன செய்யணும்? அந்த மனம் சிதறி போவதை, அதிகமாக எண்ணுவதை ஒரே இடத்தில் குவிக்க ஆரம்பித்தால் அதுக்கு ஒரு
எனர்ஜியானது மின்சாரம் மாதிரி, கரண்ட் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியானது ஏற்படுகிறது. அப்படி குவிக்கின்ற அந்த சக்தியை ஜீவகாந்த சக்தின்னு சொல்லலாம், அதை பயோ மேக்னெட்டிக் போர்ஸ்னு சொல்லலாம். அதை வைத்து நீங்கள் ஒரு தொழிலை தொடர்ந்து செய்யும் போது அது உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது. நீங்க எந்த துறவனாலும் எடுத்துங்க, உங்ககிட்ட அந்த சக்தி எனர்ஜி இருக்கணும். அது ஆழ்மன சக்தி என்று சொல்கிறார்கள், த சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இதுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சக்தியை நீங்க குவிச்சு வச்சு ஒன்றின் மீது செலுத்தும் போது, ஒருவர் மீது அனுப்பும் போது அது வெடிகுண்டு போல செயல்படுகிறது. அதனுடைய வேகம் மின்னல் போல இருக்கிறது. இதெல்லாம் மனோ தத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சம் என்ற மாபெரும் மனத்துக்குள்ளதான் நீங்க ஒரு மனமாக இருக்கிறீர்கள். நீங்க சிறு மனம். ஆனா இந்த பிரபஞ்சத்து என்ற பெரும் மனத்திற்குள்ளே நீங்க ஒரு சிறு மனமாக இருக்கிறீங்க. அத்தி பழத்தை புட்டு பார்த்தா உள்ள நிறைய விதைகள் இருப்பது போல இந்த பேரண்டத்திற்குள் பல்வேறு அண்டங்கள் இருக்கிறது. அந்த அண்டங்களுக்குள் நீங்கள் ஒரு சக்தியாக இருக்கிறீர்கள். நீங்களும் மனமாக தான் இருக்கிறீங்க. நீங்க என்ன ஒரு சிறிய மனம், பெரிய மனத்திற்குள்ளே இருக்கிறீர்கள். இந்த சிறிய மனம் பெரிய மனத்தோடு போய் சேருகின்ற போது நீங்க இரும்பா இருக்கிறீங்க. இந்த பெரிய மனம் என்ற பிரபஞ்சமானது, இது ஆகாய சக்தியானது, அதோட போய் நீங்க சேர 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 இரும்பாக இருக்கின்ற நீங்கள் அதே போல காந்தமாக மாறி நீங்களும் ஒரு பெரிய சக்தியாக மாறுகிறீர்கள் என்று விவேகானந்தர் கூறுகிறார். அப்போ நம்முடைய மனத்திற்கும் பிரபஞ்ச மனத்திற்கும் தடையாக இருப்பது இது. நாங்க போய் சேரணும், அதுக்கு நாங்க தடையா இருக்கிறது என்ன? நான் இரும்பா இருக்கிறேன், அந்த காந்தத்தோடு போய் சேரணும். சேர 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 நான் காந்தமா மாறணும். அப்ப நான் என்ன செய்யணும்னா, எண்ணங்களை ஒரு இடத்தில் குவிக்கின்ற ஒரு ஆற்றலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக எண்ணுவதை நிறுத்த வேண்டும். அப்படி அதிகமாக எண்ணுவதை நிறுத்தும் போது உங்களுக்குள் சக்தியானது சேகரிக்கப்படுகிறது, சேமிக்கப்படுகிறது. கண்டத்தை நினைக்கிறீங்க, தேவையில்லாதெல்லாம் நினைக்கிறீங்க, பயன் இல்லாத நினைக்கிறீங்க, பலன் தராத நினைக்கிறீங்க. எவ்வளவு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓட்டு பாருங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷம் தோன்றி மறைஞ்சு போகுது. அப்போ உங்ககிட்ட சக்தி என்ன ஆகுது? செலவாகி கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணுவதை நிறுத்தி ஒரே இடத்தில் அந்த மனத்தினுடைய சக்தியை தேக்கி வைக்கும் போது, குவிக்கும் போது அது ஒரு தேக மின்சாரமாக மாறுகிறது. அந்த மின்சாரமானது நீங்கள் எதன் மீது செலுத்துகிறீர்களோ அதில் உங்களை வெற்றி பெற வைக்கிறது. அப்ப என்ன சொல்றார் விவேகானந்தர்? உங்களுடைய ஆழ் மனத்தையும் ஆகாய மனத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ அந்த ஆகாய மனத்தில் இருக்கின்ற மகா சக்தி உங்களுக்குள் வர ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்க ஒரு பக்கம் எண்ணத்தை குவித்து அந்த சக்தியை சேகரித்து வைத்தால்தான் உங்களோட ஆகாய மனத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். இல்லைன்னா தொடர்பு கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். எதற்கு? உங்க ஆழ்மனத்திற்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி தேவை. அந்த சக்தி என்றாதான் நீங்க பிரபஞ்சத்துல செலுத்த முடியும். பிரபஞ்சம் உங்களோட சேரும். அப்போ அந்த பிரபஞ்சம் உங்களை தனக்குள் ஈர்த்து கொண்டு அதற்கிடம் இருக்கின்ற மொத்த சக்தியை உங்களுக்கு தந்து உங்களை ஒரு சக்தியாக மாற்றுகிறது. அப்போது உங்களால் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் உங்களால் வெற்றிகளை சாதிக்க முடியும். ஆகவே மனம் சிதறி ஓடுவதை, எண்ணற்ற எண்ணங்கள் எண்ணுவதை நிறுத்தி ஒரு இடத்தில் குவித்து அந்த சக்தியை வைத்து பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை நீங்கள் உங்களுக்குள் ஈர்த்து கொண்டால் உங்களால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.